வணக்கம் டியர் நீட் aspirants அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ எனக்கு வர கால்ஸ் வந்து 2 கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஒன்று வந்து நீட் ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன கட் ஆஃப் சார் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற 2 கேள்வி தான். ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்ங்கிறது ஜூலை 20 அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். செகண்ட் வந்து கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு நீட் எக்ஸாம் அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் 2025 கட் ஆஃப் பிளஸ் அதுல இருந்து ஒரு 30 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வெயிட் பண்ணுங்க, ரேங்க் பாருங்க, கவுன்சிலிங் எல்லாமே முடிங்க, கண்டிப்பா உங்களுக்கான சீட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் அதை விட கம்மியா அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க் வரை தான் கம்மியா இருக்குன்னா நீங்க கூட வெயிட் பண்ற தப்பு கிடையாது. பட் ஒரு 50 மார்க் கம்மியா இருக்கு சார், 60 மார்க் கம்மியா இருக்கு சார், அப்ப நான் என்ன சார் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டிசிஷன் எடுக்க வேண்டியது அவசியம். எய்தர் யூ வாண்ட் டு பர்சீவ் யுவர் ட்ரீம், இல்ல இன்னொரு வருஷம் பண்ணலாம், நம்ம ஒரு 30 டேஸ் தான் படிச்சோம், இல்ல 1 இயர் தான் படிச்சோம், ஒரு வருஷம் படிச்சா கண்டிப்பா நம்ம சீட் கிடைச்சிரும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க இமீடியட்டா கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றது நல்லது. இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் போறோம், இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன், அதுவுமே நீங்க பர்சீவ் பண்றது தப்பு கிடையாது. வெயிட் பண்றதுங்கிறது ரிசல்ட் வரட்டும் சார், கவுன்சிலிங் வரட்டும் சார், எனக்கு அதோட 50 மார்க் 60 மார்க் கம்மியா இருக்கு சார், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி வெயிட் பண்ணி பாக்குறேன் சார், லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சார் அப்படிங்கிறது நல்ல முடிவு கிடையாது. இது எவ்ரி இயர் நான் சொல்லிட்டே இருக்கேன். அது காரணம் வந்து உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் கம்மியாயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பேட்ச் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அரௌண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. நவ் ஒரு செகண்ட் பேட்சா வந்து கம்மிங் 14th அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க கொஞ்சம் டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது நல்லது. இன்னும் காலம் போக போக உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் குறையும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்ரி இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸ் சரி, தப்பா தான் நான் அதை சொல்றேன். இந்த தவிர மறுபடியும் செய்யாதீங்க. உங்களுடைய கனவு நனவாக என்னுடைய வாழ்த்துக்கள்.